நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார் பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார், உட்காந்து பேசி வந்து. ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது, ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு. இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அந்த மீசைலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும். ஓகே. ஸோ எல்லா மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமாக உட்காந்து கியூரேட் பண்ணுவீங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ணுறது? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு தான் எவ்வளோ இருக்குண்ணே. இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும். அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேலன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப், நீ அரமனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேறு ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும் அதை. இப்போ நீங்கள் வடிவேலில் ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னே, நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோயினிக்கு ஆரம்பிக்கும்போது ஹீரோயினியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிகிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போடுறான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடக்கணும் அப்போ. ஆமாம், ரொம்ப கத்தி பேச நேற்று நடந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனு, எங்கள் படத்தில் வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டார். எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நிறைய க்ரௌடு வேறு, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது. ஒரு வடிவேல்னு இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வெஸ்டர் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து. அது வடிவேல் நிறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, யார் சார் நான் இங்கிருந்து கட்டு போதும் நிப்பாட்டுங்க, அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாமா? இப்போ ஒரு படம் கூட பார்த்துட்டு ஆமாம், எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே, நம்ம மட்டும் பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இந்த கரெக்டான ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை, அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேலின காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சது போய் மாலு விடிய அடித்தாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதேமாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனும் ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்கள், அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில்
நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீ அடிச்சியா வில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி. அதுக்கு பதில் எப்படி இருக்குன்ற படத்தில் பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சது இல்லை அப்படின்னு அது அடிச்சது இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமா சொல்லுவாரு. அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் ஆட வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலைன்னா எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னாருன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. வந்து 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல. அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்போ எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன். நான் கூட ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரம் கண்ணில் தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி அதோட ஜாதி அது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்களே. கட்டில் முதல் கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனாங்களா, போனதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா? டம்முன்னு இல்லை அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினச்சேன். ஏன்னா ஒன்றும் நடக்கலைன்னு நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். இல்லை ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்குமா? அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, அப்புறம் அது புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில. எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா இங்கே இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமே, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். கண்டிப்பா. அண்ட் இந்த ட்ரெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஒரு படம் பண்ணுவோம் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் கேட்ச் பண்ணி, அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களா? பட் என்ன நீங்க பண்ணாலுமே இட் சீம்ஸ் லைக் ஆல் ஜெனரேஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிங் டு இட். அது எதனால ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, நான் முதல்ல நம்ம ரசிக்கணும், ஒரு விஷயத்த நம்ம ரசிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ தலைநகரத்தில் டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுறாங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்னன்னைக்கு நம்மளை வரவேற்பாங்க, தோண்ட தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமாக. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நைஸ். அண்ட் கேங்கர்ஸ்க்கு திருப்பி வருவோம். Let's talk a little bit more about the cast, sir. என்ன இந்த மாதிரி ஒரு மூவி சொன்னோன்னே உங்களுக்கு இமீடியட்டா இவ்வளோ தான் காஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சா? என்ன எப்படி ப்ராசஸ்? இல்லை, இந்த படத்தில் அது ஒரு எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, முதல்ல வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போகல, ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ். ஆக்சுவலாக 2 கேங்கு இருக்குது. இல்லை, ஒரு கேங் வந்து எங்கள் கேங்கு, இன்னொன்று வில்லன் கேங். ஸோ எங்கள் கேங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வடிவேல்னு, அப்புறம் அதில் ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா. அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸு, அப்புறம் முனிஷ்காந்த், அப்புறம் காளையன். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்ல கூட்டக்காங்கன்னா சொல்கிறாங்க, யாரும் நம்புவாங்களா? இது இட்லினா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம். யார்? ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, இந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா வில்லனுங்க. ஆமாம், இவங்கள போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம். ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஆட்டோ டிரைவரு, அப்புறம் ரோட்டில் இட்லி கடை வச்சுருக்கிறவர். அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தான். இதுக்கு நான் தான் தலைவன். ஆமாம், கமாண்டோ. அதுக்கு பேர் கமாண்டோ. அந்த கமாண்டோ போடுற பாடு இருக்கு என்ன, அது வந்து அந்த ஆமாம், நீங்கள் வந்து இவங்கெல்லாம் கொள்ளையடிப்பாங்களே, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா கொலை மாற்றி அடி வாங்கி சாக போகிறாங்கன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்கள் அடிக்கிறோங்கிறது கதை.
ஓகே நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்துச்சு, அப்படியே போற போக்குல வந்துட்டு பேர் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு. அது மாதிரி நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க ஏதாவது சொல்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இது நல்லா இருக்கு, இது நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம். ஏமா இதுதான் எம்பா இருக்கு எங்க படத்துல வாலிபர் சங்கம், நானும் நான் பேசுன டயலாக், எங்க படத்துல பேசுன டயலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் இட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, மத்தவங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்ட்டாங்க. நீங்க வேற என்னண்ணே, கரெக்ட். நான் பட்ட பாட்டு எனக்கு இல்லை தெரியாது.